We greet all of you in the wonderful, matchless name of the Savior and Lord Jesus Christ of Nazareth. ஆண்டவரும் இரட்சகருமாகிய அருமை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். We are very happy and so privileged to minister to the ministers of God. தேவனுடைய ஊழியர்களாகிய உங்களுக்கு ஊழியம் செய்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதை ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். I would like to speak to you about few dangerous evil spirit in the church. இன்றைக்கு திருச்சபையை பாதித்துக் கொண்டு வருகிற சில அபாயகரமான ஆவிகளை உங்களுக்கு அடையாளம் காட்டும்படி இந்த செய்தியின் வழியாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். And this is to liberate and deliver all of us in the body of Christ. சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி அவர்களை சுதந்திரமாக்குவதுதான் இந்த செய்தியின் நோக்கம். And when we speak about the church of God, we are not talking about the building and the gathering. We are talking about you and I, the sons and daughters of the Most High God. தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு கட்டிடத்தையோ அங்கே கூடி வருதலையோ அர்த்தப்படுத்தாமல் உங்களையும் என்னையுமே அந்த சபை என்கிற வார்த்தை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமார்த்திகளாக நாமே திருச்சபையாக இருக்கிறோம். The enemy that is affecting the church, the spirit that is destroying the church is not the spirit of destroying an organization. ஆகவே சபையை தாக்குகிற, சபையை பாதிக்கிற, சபையை பாழ்படுத்த நினைக்கிற ஆவிகள் ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ ஒரு அமைப்பையோ பாதிப்பது இல்லை. உங்களையும் என்னையுமே அது குறிவைக்கிறது. It is destroying those who are planted in the house of God. தேவனுடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தான் அது இலக்காக குறியாக வைத்து செயல்படுகிறது. There are many dangerous spirit in the church. இன்றைக்கு சபையை பாதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அநேக அபாயகரமான ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. But today we are speaking about the spirit of Python. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஆவியை நாம் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். அதுதான் வலு சர்ப்பத்தின் ஆவி. The spirit of God is not mute. ஆண்டவர் தேவனுடைய ஆவியானவர் பேசாதவர் அல்ல, அவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல. If you cannot hear him, it is not because he is not speaking. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் பேசாதவர் என்பதினால் அல்ல. It is because you have no ability or you lack the hearing to hear him. அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் அந்த ஆற்றலை, அந்த கூர்மையை தவற விட்டிருக்கிறீர்கள் என்பதுதானே தவிர தேவன் பேசாதவர் என்பதினால் அல்ல. God has remembered all of us together and that he want to clean us up. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒன்று போலவே நினைவு கூறுகிறார். அவர் நம்மோடு உறவாட விரும்புகிறார், நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். Every evil spirit, every infiltrated spirit in your life and in the house of God will be destroyed today in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரம் மிக்க நாமத்தினாலே உங்களை பாதிக்கிற, உங்களுடைய வாழ்க்கையிலே அத்துமீறி உள்ளே நுழைந்திருக்கிற, ஊடுருவி இருக்கிற எந்த ஆவியும் இந்த காலை வேளையிலே ஆவிகள் அழிக்கப்பட்டே ஆக வேண்டும். Amen. Amen. Let us come to Acts chapter 16 verses 16 to 24. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 14 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Now it happened as we went into prayer that a certain slave girl possessed with the spirit of divination met us, who brought her masters much profit by fortune telling. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். This girl followed Paul and cried out saying, these men are the servants of the Most High God who proclaim to us the way of salvation. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். And this she did for many days, but Paul, greatly annoyed, turned and said to the spirit, I command you in the name of Jesus Christ to come out of her. And he came out of that very hour. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று.
But when her masters saw that their hope of profit was gone, they seized Paul and Silas and dragged them into the marketplace to the authorities. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். And they brought them to the magistrates and said that these men being Jews exceedingly trouble our city. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி and they teach customs which are not lawful for us being Romans to receive or observe. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். Then the multitude rose up together against them, and the magistrates tore off their clothes and commanded them to be beaten with rods. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, and when they had laid many stripes on them, they threw them into the prison, commanding the jailer to keep them securely. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். Having received such a charge, he put them into the inner prison and fastened their feet in the stocks. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாட்டி வைத்தான். Amen. Amen. My dear precious ministers of God, my dear precious brothers and sisters of God. எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியர்களே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, from this scripture we came to understand that God still operates through his servant. இந்த வேத பகுதியில இருந்து தேவன் இன்னமும் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வல்லமையாக செயல்பட்டு வருகிறார் என்கிறதை நாம் அறிய முடிகிறது. And the operations of God often comes in a way that is not conventional to the current church regime. சராசரியான சபை வழக்கத்தின்படி பாரம்பரியத்தின்படியான முறைமைகளின்படி அல்லாமல் தேவனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வித்தியாசமானதாக இருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. Two men, Paul and Silas, were ministering, and the Bible says a slave woman, a slave girl who had a spirit, according to some version of Bible, a spirit of divination. அங்கே பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு வேலைக்காரியாகிய ஒரு பெண் அவள் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருந்தால் அவள் குறி சொல்லுகிற ஆவினாலே ஏவப்பட்டு குறி சொல்லிக் கொண்டு வந்தாள் என்பதாக வேதம் நமக்கு அங்கே ஒரு ஆவியை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. They say she has the spirit of clairvoyance through which her master had pulled the prophet. அவள் ஒரு மாய வித்தை பண்ணக்கூடிய ஒரு ஆவினாலே பிடிக்கப்பட்டிருந்தால் அதனாலே தன்னுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருந்தாள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. She began to follow the men of God, saying after them, these men are servants of the living God. அவள் இந்த தேவ மனிதர்களை பின்தொடர்ந்து வந்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதாக அவர்களை நோக்கி சத்தமிட்டாள். They are the servants of the most high God who have come to proclaim us to the way of salvation. அவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பார்கள் என்று அவர்களை பின்தொடர்ந்து அவள் சத்தமிட்டாள். This she did for many years until Paul got annoyed. இப்படி அவள் பல நாட்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். அது ஒரு கட்டத்திலே பவுலை எரிச்சல் அடைய கோபம் கொள்ள வைத்தது. You see, sometimes your deliverance come only when you are fed up. சில நேரங்களிலே உங்களுடைய விடுதலை இப்படிப்பட்ட ஒரு உச்ச நிலைமையை அடையும் பொழுது, ஒரு விரக்தி நிலையை அல்லது ஒரு வெடித்து கோபப்படுகிற நிலையை அடையும் பொழுது தான் வருகிறது. That means when you are tired to be tired. அப்படியானால் நீங்கள் களைத்து போய்விட்ட ஒரு நிலைமையிலே தான் அது ஆரம்பமாகிறது. It means you are sick to be sick. நீங்கள் வியாதிப்பட்டதினாலேயே வியாதிப்படுவது. You say enough is enough. நீங்கள் போதும் என்கிற இடத்திற்கு வந்து விடுவது. You look around and say I cannot carry on like this. நீங்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தை எல்லாம் பார்த்து இதற்கு மேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, இதற்கு மேல் என்னால முன்னேற முடியாது என்கிற ஒரு இடத்தை எட்டும் பொழுது உங்களுடைய விடுதலை ஆரம்பமாகிறது. Yes, you check yourself in the mirror and say this cannot be the picture of me. நீங்களே உங்களை கண்ணாடியிலே பார்த்து உங்களுடைய சாயலை பார்த்து ஐயோ இது நான் அல்ல, இப்படி ஆகிவிட்டனே என்கிற நிலையை அடைவது. I am a child of God, I am a daughter of the living God or a son of the living God. நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, ஜீவனுள்ள தேவனுடைய மகன் மகளாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். The anointing will
The anointing well of God is on my head. தேவனுடைய அபிஷேக தைலம் அபிஷேக ஊற்று என் சிரசின் மேல் இருக்கிறது. I cannot fall down just like this. இப்படியே நான் என் வாழ்க்கையை கடத்த முடியாது என்கிற ஒரு கட்டத்துக்கு நீங்க வருகிறீர்கள் அல்லவா? அங்கே விடுதலை எழும்புகிறது. Because you hear the voice of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். It says in the Bible, Paul and Silas, as they came to listening to this woman, it came to a point where Paul got tired and looked and commanded that evil spirit to leave her. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த பெண்மணி அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தால் ஒரு கட்டத்திலே பவுல் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டதினாலே ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாதவனாகி சினம் கொண்டு அந்த ஆவியை எதிர்த்து பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். You have authority in you. உங்களுக்குள்ளே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is good to be under a pastor who have authority. அவர் அதிகாரம் நிறைந்த ஆவிக்குரிய தலைவருக்கு கீழே போதகருக்கு கீழே அடங்கி இருப்பது நல்லதுதான். It is good to follow to worship with the leaders in praise and worship who have authority. அதிகாரம் நிறைந்த அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்கு கீழே அடங்கி இருந்து துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி செல்வது நல்லதுதான். It is best to understand that as a child of God you have to have authority. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கென்றும் தனிப்பட்ட விதத்தில் செயல்படக்கூடிய ஆவி மண்டலத்தின் மேலே அதிகாரமுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். You can stand up and look at the devil and say, your reign of terror in my life is over. நீங்கள் எழும்பி நின்று வைராக்கியமாய் சினம் கொண்டு அந்த ஆவியை பார்த்து, பிசாசே உன்னுடைய ஆளுகையின் காலம் என் வாழ்க்கையிலே முடிந்து விட்டது, உனக்கு அதிகாரம் இல்லை என்று எதிர்த்து நிற்கிற ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. Precious brothers and sisters, you have authority, and open your mouth and say, yes, I have authority of God. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே தேவன் வைத்த அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே இருக்கிற இடத்தில் வாயை திறந்து நல்ல அறிக்கையிட்டு சொல்லுங்கள், ஆம், தேவன் அளித்த அதிகாரம் என் மேல் இருக்கிறது, நான் அதை பயன்படுத்துவேன் என்று அறிக்கையிடுங்கள். But before you go to be prayed for, before you call anybody to come to intervene in the situation that may be disturbing peace in your home, I want you to arise in authority and take authority over every spirit and say, this house is my house. நீங்கள் எழும்பி ஜெபிப்பதற்கு முன்பாக அல்லது வேறு எந்த ஊழியக்காரரையோ அல்லது தேவ மனிதர்களையோ உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளே அழைத்து உங்கள் சூழ்நிலைகளை மாறும்படி அவருடைய ஜெபத்தை நாடுவதற்கு முன்பாக நீங்களாகவே எழும்பி நின்று உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த வீடு கர்த்தருடையது, இதிலே பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன், நீ இருக்க இடமில்லை என்பதாக உங்கள் ஆளுகையும் அதிகாரத்தையும் முதலாவது நீங்கள் பயன்படுத்துங்கள் மற்றவருடைய உதவியை நாடுவதற்கு முன்பு. This house has been given to God. இந்த ஆலயம், இந்த வீடு கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்டது, இது கர்த்தருடைய ஆலயம் என்று உங்கள் வீட்டை குறித்து உங்கள் சரீரத்தை குறித்து சொல்லுங்கள். Open your mouth and say, the cross of our Lord Jesus is implanted in this house. நீங்கள் நன்றாக வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள், கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அடையாளங்கள் என்னுடைய வீட்டிலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கை செய்யுங்கள். This house is not the place of sickness. இந்த வீட்டிலே வியாதிக்கு இடமில்லை, இது வியாதியின் கூடாரம் அல்ல. This is no place for bad news. இந்த வீட்டிலே துக்க செய்திகளுக்கு, தூஷணமான செய்திகளுக்கு இடமில்லை என்று அறிக்கை பண்ணுங்கள். This is place for the Holy One to reign and rule. உன்னதமான பரிசுத்தமான தேவன் ஆளுகை செய்யவும் எழுந்தருளவுமான அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற வாசஸ்தலம் என்னுடைய வீடு என்று அறிக்கையிடுங்கள். So devil, your reign of terror in my territory is over. பிசாசே, உன்னுடைய ஆளுகையின், உன்னுடைய பயங்கரத்தின் ஆட்சி காலம் என்னுடைய வாழ்க்கையிலே முடிவடைந்து விட்டது என்று பிரகடனப்படுத்துங்கள். I command you to go out from my family. என்னுடைய குடும்பத்தை விட்டு, என் வாழ்வை விட்டு வெளியேறு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். Jesus Christ have given you authority to trample upon serpents and scorpions and all over the power of the enemy. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The reason why he gave you authority is for you to use it. அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததற்கான நோக்கமே நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். The Bible says that Paul commanded that spirit to get away, and at the very moment the spirit left. வேதம் சொல்லுகிறது, பவுல் ஆவியிலே சினம் கொண்டு அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டான், அப்பொழுதே அது அவளை விட்டு விலகி போயிற்று. அந்த நிமிடத்திலேயே தாமதம் இல்லாமல் அது அவளை விட்டு விலகிற்று, அவள் விடுதலையானாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Many wrote the Bible. அநேகர் வேதத்தை எழுதி இருக்கிறார்கள். God used 40 authors in the space of
1600 years to put together what you know as an inspiring prophetic book called as the Bible. வேதம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆவியின் ஏவுதலினாலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கிய இந்த பரிசுத்த வேதாகமம் 1600 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தேவ மனிதர்களை கர்த்தர் கையில் எடுத்து அவர்களாலே எழுதப்பட்டதுதான் இந்த வேதாகமம். But those who wrote the Bible did not write it first in English. வேதத்தை முதலாவது எழுதினவர்கள் ஆரம்பத்திலேயே அதை ஆங்கில மொழியில் எழுதவில்லை. The Old Testament was written in Hebrew and a part of New Testament was written in Aramaic and the other part in Greek. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதி அரேமிய மொழியிலேயும் இன்னொரு பகுதி கிரேக்க மொழியிலேயும் எழுதப்பட்டது. All the other languages are translations. மற்ற அனைத்து மொழிபெயர்ப்புகளும் நம் கைவசம் நாம் பயன்படுத்துகிறோமே, அவைகள் எல்லாம் மூல பாஷையிலிருந்து எடுக்கப்பட்ட மொழிபெயர்ப்புகள். There are translations that are clear to the original thoughts. அநேக மூல பாஷையில எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதற்கு வெகு நெருக்கமாக ஒத்துப்போகக்கூடிய மொழிபெயர்ப்புகள் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றன. And the other translations are to facilitate. இன்னும் சில மொழிபெயர்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. But Darby is a more close translation and near to the thought of scripture itself. ஆகவே டார்மி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாரே, அவர் வேதத்தினுடைய அந்த மூல பாஷையினுடைய அதனுடைய பொருளுக்கு மிக அண்மையிலே வந்து மொழிபெயர்த்தவர், மிக நெருக்கமாக அந்த அந்த ஒரிஜினலோடு ஒத்து போகக்கூடியவர். It says in that version Acts 16:16. அந்த மொழிபெயர்ப்பிலே அப்போஸ்தலர் 16:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. And it came to pass as we were going to a prayer that a certain female slave having a spirit of python. அங்கே குறி சொல்லுகிற ஆவி என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே குறிப்பிட்ட ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த வேலைக்கார அல்லது அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. He repeated, and it came to pass as we were going to prayer that a certain female slave having a spirit of python met us, who brought much profit to her masters by prophesying. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக அந்த மொழிபெயர்ப்பிலே வலு சர்ப்பத்தின் ஆவியை கொண்டிருந்து தன்னுடைய எஜமான்களுக்கு குறி சொல்லுகிறதுனால் மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு வேலைக்கார பெண் அல்லது ஒரு அடிமை பெண் இருந்தாள் என்பதாக சொல்லப்படுகிறது. Not just a young girl who was a slave, no, a certain female slave. ஏதோ ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு இளம்பெண்ணோ சிறு பெண்ணோ அல்ல, அந்த ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண்மணி என்பதாக சொல்லப்படுகிறது. The NIV, KJV and other versions present to us this girl as with the spirit of divination. NIV, NKJV போன்ற மற்ற மொழிபெயர்ப்புகள் இந்த பெண் குறி சொல்லுகிற ஆவியினால் ஏவப்பட்டிருந்தால் என்பதாக நமக்கு அந்த ஆவியை அடையாளப்படுத்துகிறது. This woman was a fortune teller, but Darby wants us to understand the spirit behind the young girl was the spirit of python. இந்த பெண் குறி சொல்லுகிற ஆவியினால் ஏவப்பட்டு வருங்காலத்தை கணிக்கக்கூடியவளாக முன்னறிவிக்கிறவளாக இருந்து வந்தாள். ஆனால் டார்பி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த பெண்ணை பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருந்தது ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி என்பதாக தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். I want to know that the spirit of python is not a name that I have come up with. குறி சொல்லுகிற அல்லது மன்னிக்கவும், வலு சர்ப்பத்தின் ஆவி என்பது நான் ஆயத்த பண்ணின பொழுது வந்த பெயர் அல்ல. As many neglect what the word says, either because of lack of understanding, ignorance, or simply because we are too bound to listen to what God is saying to the church to warn us and to prepare us for battle. ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். சபைக்கு சொல்ல வருகிறதை கவனிக்க தவறி அவர் ஆயத்தப்படுத்துகிற அந்த யுத்தத்தை நாம் தவற விட்டு விடுகிறதுனாலே நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது. நம்ம இந்த ஆவியை சரியாய் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். It is important for you to understand that the spirit of python is one of the most dangerous spirit which you cannot overlook. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி என்பது நீங்கள் அவ்வளவு எளிதாக மேற்கொள்ள முடியாத ஒரு அபாயகரமான ஆவி என்கிறதை, அதனுடைய தன்மைகளை நீங்கள் ஆவி மண்டலத்தில் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Because the spirit is behind the many things that are happening in the church today, and many things that have happened or happening in your personal life today. நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆவியினாலே தான் இன்றைக்கு சபையில் நடைபெறுகிற பல அசம்பாவிதங்களுக்கு இந்த ஆவிதான் காரணமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்புகள், கடந்த காலத்தில் நிகழ்காலத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற பல அசம்பாவிதங்களுக்கு இந்த ஆவிதான் காரணமாக இருக்கிறது. To understand the spirit of Python, it is important for you to understand what a python is. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வலு சர்ப்பம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். A python is not just a creature. வலு சர்ப்பம் என்பது ஏதோ ஒரு 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 ஜந்து அல்ல, ஒரு சிருஷ்டி அல்ல. Not like a dog or a dragon, it is a snake. ஒரு நாயை போலவோ அல்லது வேற ஏதோ ஒரு செல்ல பிராணியை போலவோ அல்ல, இது ஒரு பாம்பு வகை. Some of them love snakes. சில பேருக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும். You see pets out of snakes. Some people, they treat a snake as their pets. சில பேர் பாம்பை செல்ல பிராணியாக கூட வளர்க்கிறார்கள். அவளுக்கு அவ்வளவு பிரியம் பாம்பின் மேல இருக்கிறது. They love the crawling and creeping. அதனுடைய ஊர்ந்து செல்லுகிற, அதனுடைய நெளிந்து வளைந்து செல்லுகிற அந்த போக்கை அவர்கள் ரசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். Let me tell you, in this context, the snake is not presented as your friend. ஆனால் இங்கே இந்த பின்னணியிலே இந்த சர்ப்பமானது ஒரு சிநேகிதனாக, ஒரு வளர்ப்பு பிராணியாக இங்கே காட்டப்படவில்லை. Don't make the devil a pet, a friend, neighbor or colleague, as he will swallow you. எப்பொழுதுமே உங்கள் எதிராகிய சத்துருவை ஒரு நண்பனாக, ஒரு சிநேகிதனாக, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக, ஒரு ஆறுதலாக, உற்ற துணையாக அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவன் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை விழுங்கி விடுவான். In the natural, it is proven that there are 41 species of python in the world and is often seen in Africa, Asia and Australia. ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளிலே மொத்தமாக 41 வகையான பாம்பு இனங்கள், வகைகள் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த இயற்கையான உலகத்திலே அப்படி இருக்கிறது. If you see them in some other places, they were literally imported many years before you were born. பல இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படுது. நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவைகள் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. Since we are in the battlefield, we must know the strategies of enemy. நாம் ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருப்பதனால் நம்முடைய எதிராளியினுடைய தந்திரங்கள் என்னது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We must know what kind of weapon he uses and the strategy of his attack. அவனுடைய தாக்குதலினுடைய இலக்கு என்ன, யுக்தி என்ன விதமான ஆயுதங்களை அவன் பயன்படுத்துகிறான் என்கிறதையெல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். A python can be from 1 meter to 9 meters. ஒரு பைதான் என்று சொல்லக்கூடிய இந்த வலு சர்ப்பம் 1 மீட்டர் அளவில் இருந்து 9 மீட்டர் வரைக்கும் அதனுடைய நீளம் இருக்க முடியும். It is one of the largest snakes ever, and this snake is something that is not to be played with. இது மிக மிக வளர்ச்சியில நீளமான ஒரு பாம்பு வகையை சார்ந்தது. அது ஏதோ விளையாட்டு போல நாம் கையாள முடியாது. அது மிக அபாயமானது. Python is with the 2 lungs, and that is why many scientists treat the existence of python as from the antique root. அந்த பைதான் என்று சொல்லக்கூடிய வலு சர்ப்பத்துக்கு 2 நுரையீரல்கள் இருக்கிறது. ஆகவேதான் இந்த பைதானுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு வேர் அல்லது ஒரு பின்னணி இருக்கக்கூடும் என்று அநேக அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள். A python has a triangular shaped head and a backward curved teeth, so that when it grabs its prey, there is no way to let go. அதனுடைய முக அமைப்பு முக்கோண வடிவிலானது என்றும் அதனுடைய பற்கள் பின்பக்கமாக அப்படியே பட்சிக்கக்கூடிய வகையில் கூர்மையானதாகவும் இருக்கக்கூடும் என்பதாகவும் கருதப்படுகிறது. ஆகவேதான் அது தன்னுடைய இரையை ஒரு முறை கவி பிடித்து விட்டால் அதனுடைய வாயிலிருந்து அதை விடுவிக்கவே முடியாது. The python does not poison you. அந்த வலு சர்ப்பமானது உங்களை விஷத்தை செலுத்த முடியாது. It is not a venomous or poisonous snake, but if it bites you, then it is hard to let go. ஆனால் அது உங்களுக்குள்ளே மற்ற பாம்புகளை போல ஒரு விஷத்தை செலுத்தவோ அல்லது அந்த நச்சுத்தன்மை கடத்தவோ முடியாது. ஆனால் ஒரு முறை அது உங்களை கவ்விவிட்டால் அதன் பிடியிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. That is why we here with the spiritual sword to cut off the head of every python holding you tightly.
ஆகவேதான் உங்களை இறுக்கமாக கவ்வி பிடித்திருக்கிற எந்த வலு சர்ப்பமானாலும் அதை வெட்டி போடுவதற்குடான ஆவிக்குரிய பட்டயம் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. A python ambush its prey. ஒரு வலு சர்ப்பமானது தன்னுடைய இரையை பிடிப்பதற்கு அது ஒரு பதிவிடை வைத்து மறைந்து திட்டம் வகுத்து காத்திருக்கிறது. Yes, when we talk about ambush, we are talking about a surprise attack. நாம் பதிவிடை என்று சொல்லி இருக்கும்போது பதுங்கி தாக்குகிற அந்த யுக்தியை, அந்த கொரில்லா தாக்குதல் போன்ற ஒரு மறைந்திருந்து தாக்குகிற யுக்தியை குறிக்கிறோம். When a python comes to you, it will catch you by surprise. ஒரு வலு சர்ப்பம் உங்களை தாக்க வரும்போது திடீரென்று அதிர்ச்சியூட்டுகிற விதமாக உங்களை எதிர்பாராத விதத்திலிருந்து அது உங்களை தாக்குகிறது. That is why if you blink, it will get in. ஆகவேதான் நீங்கள் கொஞ்சம் அசந்திருந்தாலும் அது உங்களை பிடித்து விடும். A python will lay not moving. அது உங்களை அசையவே விடாது. அது உங்களை பிடித்து விட்டால் அதனுடைய பிடியிலிருந்து நீங்கள் விலக முடியாது. Lay in a corner, in a concealed position, it will stay there. அது ஒரு மூலையிலே அப்படியே மறைந்து கிடக்கிற ஒரு தன்னை மறைத்து கொண்டு பதுங்கி கிடக்கும். You will look but not see and think everything is fine. நீங்க உங்க கண்களுக்கு அது சரியாக புலப்படாது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் எல்லாம் சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். That spirit is controlling many areas of your life. ஆனால் மறைமுகமாக பதுங்கி இருந்து அந்த ஆவி உங்களுடைய வாழ்வின் பல பகுதிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும், கவ்வி கொண்டிருக்கும். The python may be there in your marriage. ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய கிரியைகள் மறைந்திருக்கலாம். It may lay in your finances. ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தை அது இறுக்கமாக சுற்றி வளைத்திருக்கலாம். The python spirit may infiltrate your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலையும் அது ஊடுருவி இருக்கலாம். It may seem well with everything when you look in your ministry. நீங்கள் உங்கள் ஊழியத்தை பார்க்கும் பொழுது அது எல்லாமே சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது என்பதாக உங்களுக்கு வெளியிலே தோற்றமளிக்கலாம். You would say, I am moving from glory to glory, and just at the nick of time before you take your next step towards glory, the python releases itself. நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அடுத்தடுத்த எல்லைகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு எல்லையிலிருந்து அடுத்த அடிக்கு எடுத்து வைக்க உயர்வு நோக்கி நீங்கள் போகிறீர்கள் என்று தெரிய வரும் பொழுது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, பதுங்கி இருக்கிற ஆவி உங்களை அப்படியே கவ்வி பிடித்து பின்னுக்கு இழுத்து விடும். That is how python operates. It will ambush you. அப்படித்தான் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி செயல்படுகிறது. அது உங்களை ஒரு இரையாக குறிவைத்து பதுங்கி பதிவிடை வைத்து சரியான சமயத்தில் உங்களை தாக்குகிறது. Python does not like fire and it will run away where it is near to fire. இந்த வலு சர்ப்பத்திற்கு அக்கினி என்றால் அவ்வளவு அச்சம். எங்கே நெருப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல அதனால தாக்கு பிடிக்க முடியாது. அது அலறி அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். If there is no fire, it will remain there. எங்கே நெருப்பு இல்லையோ, அக்கினி இல்லையோ, எங்கே குளிர்ந்த நிலைமை காணப்படுகிறதோ அங்கே நல்ல சௌகரியமாக இந்த ஆவி பதுங்கி இருக்கும். But I am happy to tell you, most of the ministers of God who are listening me, you carry the fire, you carry the consuming fire of God. ஆனால் ஒரு நல்ல செய்தி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்களுக்குள்ளே ஒரு மகிமையான அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, பரலோக அக்கினி கொழுந்து விட்டு எழுந்து கொண்டிருக்கிறது. Let the fire be released and let the fire fall and every python spirit be destroyed by the fire of God. அந்த அக்கினி இப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து கட்டவிழ்க்கப்படட்டும். தேவனுடைய ஆவியானவருடைய அக்கினினாலே எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகளும் இப்பொழுதே சுட்டெரிக்கப்பட்டு அழிக்கப்படட்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Once when a python jumps and bites with its sharp teeth, it is said that the python wraps itself around the prey, squeezing it completely to suffocation. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி ஒரு முறை ஒரு இரையை கவ்வி பிடித்து தன்னுடைய கூரிய பற்களாலே கடித்து விட்டால் அது அந்த இரையை அப்படியே சுற்றி வளைத்து கசக்கி பிழிந்து மூச்சு திணற வைத்து அதை தனக்கு முற்றிலும் வசப்படுத்தி இரையாக்கி கொண்டு விழுங்கி தீர்த்து விடுகிறது. But now it is revealed that more and more that when the prey is wrapped, the python wraps the prey around not just to break the bone, but to suffocation.
ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வலு சர்ப்பமானது அந்த இரையை கவி பிடித்து அதை சுற்றி வளைக்கும் பொழுது அதனுடைய எலும்புகளை முறிப்பது அதனுடைய நோக்கம் அல்ல, மாறாக நெருக்கி அழுத்தி மூச்சு திணற வைப்பதுதான் அந்த வலு சர்ப்பத்தினுடைய பிரதானமான நோக்கம். How many of you struggle suffocation in your love? How many of you struggle suffocation in your finance? How many of you struggle suffocation in your ministry? How many of you struggle suffocation in your relationship? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பொருளாதாரத்தில, உங்களுடைய ஊழியத்தில, உங்களுடைய உறவுகளில, இப்படி வாழ்க்கையின் பல பகுதிகளில இந்த ஆவினாலே நெருக்கப்பட்டு மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறீர்கள்? I have read in a scientific book. ஒரு அறிவியல் ஆய்வேட்டில் நான் இப்படி வாசித்தேன். The wrapping of the python is called a constriction, not construction. அந்த ஆவியினுடைய வலு சர்ப்பத்தின் ஆவியினாலே சுற்றி வளைக்கப்படுகிறது இருக்குதே, அது கட்டி எழுப்புவது அல்ல, அது நெருக்கி ஒடுக்கி நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. So when the python wraps the prey, it does not only break the bones, it cues you to cut the circulatory system, causing you to die rapidly. நீங்கள் அந்த வலு சர்ப்பமானது ஒரு இரையை கவ்வி பிடித்து அதை சுற்றி வளைக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் எலும்புகளை நொறுக்குவது அல்ல, அது முழு ரத்த ஓட்டத்தையும் தடை செய்து, அந்த காற்று ஓட்டத்தை தடை செய்து மூச்சு திணற வைத்து இறுதியிலே நிற்கதியாக மரிக்க செய்வதுதான் அதனுடைய இலக்கு. The python spirit does not the python spirit does exactly the same to people who appraise to it. அதற்கு விட்டு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி இந்த நெருக்குகிற காரியத்தை தான், மூச்சு திணற வைக்கிற காரியத்தை தான் செய்கிறது. It wraps around and cut the circulatory system that allows your blood to flow. உங்களுடைய ரத்த ஓட்டம் பாய்ந்து உங்களுடைய உள்ளுறுப்புகளை எல்லாம் சீரா இயங்க வைக்கிற அந்த சுழற்சியை இது அதை சுற்றி வளைப்பதன் மூலமாக ஒடுக்கி விடுகிறது, நிறுத்தி விடுகிறது. It destroys you completely and kills you. அது முற்றிலுமாய் உங்களை அழித்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது. Now you may understand that many died in partnership, many died in relationship, many died in the ministry, many died because of this cunning spirit. இந்த வஞ்சிக்கிற ஆவியினாலே, தந்திரமாய் செயல்படுகிற ஆவியினாலே அநேகர் உறவுகளுக்கு மத்தியிலே, ஊழியத்திலே அல்லது தொழில் கூட்டாண்மையிலே இவைகளுக்கு நடுவிலே மரித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். Python doesn't have 2 legs or hands. இந்த வலு சர்ப்பத்துக்கு 2 கால் கை உள்ள மனிதனை போல அது செயல்படுவதில்லை. When the python moves, we do not see, it is a hidden spirit. அது நகரும் போது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை, அது ஒரு மறைமுகமாக வஞ்சகமாக பதுங்கி இருந்து செயல்படுகிற ஆவி. It is interesting to see the first way in which the devil deceived was through serpent. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிற விஷயம், ஆரம்பத்தில் முதல் மனிதனை சாத்தான் ஏமாற்றிய விதம் சர்ப்பத்தின் மூலமாக. Of all the creatures, it had directly to do with the devil. மற்ற எல்லா சிருஷ்டிகளை விட, மற்ற எல்லா மிருக ஜீவன்களை விட இந்த சர்ப்பமானது நேரடியாக சாத்தானோடு தொடர்புடையதாக இருந்தது. You know that before the lion was really the lion that bites and devours, the snake played the first role of evil there. உங்களுக்கு தெரியும், சிங்கமானது ஒரு சிங்கத்தை போல அதனுடைய தன்மையில விழுங்குவதற்கு முன்பதாகவே இந்த சர்ப்பமானது அது தன்னுடைய பொல்லாத வேலையை ஆரம்பித்து வைத்து விட்டது. அதற்கு பிறகுதான் இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்தது. It says in Genesis chapter 3 verses 1 to 6. இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே வசனம் இப்படி சொல்லுகிறது. Now the serpent was more cunning than any beast of the field which the Lord God has made. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. And he said to the woman, has God indeed said, you shall not eat of every tree of the garden? அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. And the woman said to the serpent, we may eat the fruit of the trees of the garden. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், but of the fruit of the tree which is in the midst of the garden, God has said, you shall not eat, nor shall you touch it, lest you die.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். Then the serpent said to the woman, you will not surely die. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. For God knows that in the day you eat of it, your eyes will be opened and you will be like God, knowing good and evil. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். Precious brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, the prophetic in the serpent contradicting the very scripture of God. இந்த சர்ப்பமானது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்களை தந்திரமாய் பேசுகிறது. Be careful, not everything that enters is prophetic. தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகிற எல்லாமே சரியானதுதான் என்று நீங்கள் நிதானித்து விடாதீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள். Our destruction did not come because of a mouse or flies. நம்முடைய அழிவு ஏதோ பூச்சிகளால மிருகங்களால வருவதில்லை. Some people call fire when they see mosquitoes or ants. சில பேர் எறும்பையோ கொசுவையோ பார்க்கும் பொழுது உடனே அதை தீக்கு அடையாளமாக பார்க்கிறார்கள். Satan used a serpent for the downfall of mankind. பிசாசு சர்ப்பத்தை மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். It is not revealed to us which type of serpent it was. அது என்ன விதமான சர்ப்பம் என்பதாக வேதத்திலே நமக்கு எந்த குறிப்புகளும் காணப்படவில்லை. Was it an anaconda, viper, cobra or a python? அல்லது அது ஒரு வலு சர்ப்பமா, அனகோண்டா வகையைச் சேர்ந்ததா, விரியன் பாம்பா, என்ன விதமான பாம்பு என்பதாக நமக்கு வேதம் காட்டவில்லை. But it suits me today in the context of what I am presenting to you to say that it could have been a python. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே அந்த பின்னணியிலே வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு வலு சர்ப்பமாக இருந்திருக்க கூடும் என்று யூகிக்க இடம் இருக்கிறது. Fire on every python spirit that is trying to get you out of the God-given position in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தேவன் உங்களை வைத்த ஸ்தானம் எதுவோ, அதிகாரம் எதுவோ, ஆளுகை எதுவோ, அதிலிருந்து உங்களை பிரிக்கிற எல்லா விதமான வலு சர்ப்பத்தின் ஆவியும் இப்பொழுது அக்கினிக்கு இறையாவதாக என்று சொல்லுகிறேன். Every work of python spirit to be destroyed from the families of the children of God. தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. Every work of the spirit of python inside the church be destroyed by the fire of Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினாலே சபைகளுக்குள்ளே கெடுத்துக் கொண்டு பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற வலு சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. Amen. ஆமென். All the serpent wanted was a conversation with the women. சர்ப்பத்திற்கு தேவையா இருந்ததெல்லாம் ஒரு வாய்ப்பை உண்டாக்கும்படி ஸ்திரீயானவங்களோடு ஒரு உரையாடலுக்கு இடம் தேவை இருந்தது. Mind your conversations and with whom you converse. ஆகவே உங்களுடைய பேச்சை, உங்களுடைய சம்பாஷணைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்ன பேசுகிறோம் என்பதையும் யாரோடு பேசுகிறோம் என்பதையும் மிக மிக தெளிவாய் பகுத்தறியுங்கள். There are people who are not worth your time. நீங்கள் நேரம் செலவழித்து பேச வேண்டிய அளவிற்கு சில பேர் முக்கியமானவர்கள் அல்ல, அவ்வளவு மதிப்பானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Be careful. ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள். You are too expensive, anointed, lauded to play games of Satan people. சாத்தானோடு தொடர்புடைய மக்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கோ பொழுதுபோக்குவதற்கோ நீங்கள் ஆட்கள் அல்ல. நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் உன்னதமானவர்கள். The python spirit wants your response.
அலுசற்பத்தின் ஆவிக்கு உங்களுடைய எதிர்வினை தேவையாக இருக்கிறது, உங்களுடைய மாறுத்தரம் தேவையாக இருக்கிறது. It wants you to communicate. உங்களோடு அது சம்பாஷிக்க விரும்புகிறது, உங்களோடு பேச தொடர்பு கொள்ள விரும்புகிறது. The spirit of Python is what has been provoking you out there, because you see, if only I can have a conversation with a woman, then will I lead her astray. இந்த வலுசற்பத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறத அது தூண்டி வெளியே கொண்டு வர பார்க்கிறது. அதற்கு நன்றாக தெரியும், நான் ஒரு பேச்சை துவங்கி ஒரு உரையாடலை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த ஸ்திரீயை என்னால வஞ்சிக்க முடியும், அவளை வீழ்த்த முடியும் என்பதாக அந்த ஆவி நன்றாக அறிந்திருந்தது. Be careful of that. ஆகவே அதிலே எச்சரிக்கையாயிருங்கள். It was not about understanding all that the Python spirit wanted was your attention. இது நாம் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த வலுசற்பத்திற்கு தேவை உங்களுடைய முழு கவனமும் அதன் பக்கம் திருப்பப்பட வேண்டும். நீங்கள் மற்றவற்றை மறந்து அதை கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான். Don't give that devil your attention. ஆகவே அந்த பொல்லாத பிசாசுக்கு உங்கள் நேரத்தையோ உங்கள் கவனத்தையோ கொடுக்காதீர்கள். So the first time Satan engaged to pull man down, he came in the form of a snake. ஆகவே முதலாக மனு குலத்தை வீழ்ச்சியில வீழ்த்துவதற்கு, முதல் மனிதனை கீழே தள்ளுவதற்கு பிசாசு தெரிந்தெடுத்த தந்திர வகை ஒரு சர்ப்பத்தின் வழியாக வருவது. Spiritually, the Python spirit is a spirit of divination. அடிப்படையில் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தால் வலுசற்பத்தின் ஆவி என்பது குறி சொல்லுகிற ஆவியை உடையது. When we speak about divination, we speak about a spirit that comes to present itself as who can see and speak the future. குறி சொல்லுகிற ஆவி என்று சொல்லும் பொழுது அந்த ஆவி தன்னை நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் முன்கூட்டியே அறிகிறதாக, கணிக்கக்கூடியதாக, வெளிப்படுத்தக்கூடியதாக தன்னை காட்டுகிறது. Divination is the practice of seeking knowledge of the future or the unknown by supernatural means. அசாதாரணமான வகைகளின் மூலமாக நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத மர்மமான ஆவிக்குரிய பகுதிகளை அறிவதும் எதிர்காலத்தில் நடக்க போகிறதை முன்னறிவதும் தான் குறி சொல்லுதல். You try to understand and to know tomorrow. நீங்கள் எப்பொழுதுமே எதிர்காலத்தை குறித்து அறிவதிலே நமக்கு ஆர்வம் இருக்கிறது. But what you are doing is not a weather mechanism, it is a spiritual means. ஆகவே நீங்கள் ஏதோ வானிலை அறிவிப்பு மாதிரி முன்னறிகிற ஒரு சாதாரண செயலை செய்யவில்லை, நீங்கள் ஆவிக்குரிய ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறீர்கள், அதற்கு பின்விளைவுகள் உண்டு. There are many people who operate with the spirit of Python. It is a spirit of fortune telling. அநேகர் இந்த வலுசற்பத்தின் ஆவினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆவி ஒரு 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 வருங்காலத்தை கணிக்கிற அல்லது குறி சொல்லுகிற ஆவி. So a fortune teller is a person whose operation is to predict other people's future through palmistry or through any other methods, including a crystal ball and a few lights. அதற்கு இந்த குறி சொல்லுகிற ஆவி உடையவர்களுடைய அணுகுமுறை எப்பொழுதுமே கைரேகை பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது வழிமுறைகளை, அந்த சோழி போடுதல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தியோ அவர்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிகிறவர்களாக இருக்கிறார்கள், கணிக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்குங்கிறதை கணித்து சொல்லுகிறார்கள். It is a spirit of deception. It lies in cover as in deception. அது ஒரு வஞ்சிக்கிற ஆவியின் பின்னணியை உடையது. அது வஞ்சகத்தை மக்களுடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கிறது. Deception is not just a pure rough lies. வஞ்சகம் என்பது அப்படியே பச்சை பொய் கிடையாது. Deception is lies with the makeup, white lies and spiritual lies. அது சாயம் பூசப்பட்ட உண்மையை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஆவிக்குரிய பொய்கள், நம்பத்தக்கது போலவே காணப்படுகிற பூசி மெழுகப்பட்ட பொய்கள். Amen. Amen. When you see a Bible, you see the truth. நீங்கள் சத்திய வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே இருந்து நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்கள். When deception is presented to you, lies sound like truth. வஞ்சிக்கிற ஆவினாலே நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது பொய்கள் கூட உங்களுக்கு சத்தியம் போல தோற்றமளிக்கும். Someone calls himself of God and tells things which are of not God and surrounds himself with the things of God, that you believe that this may of God.
நீங்கள் சில பேர் தங்களை தேவனுடையவர்கள் என்பதாக காட்டிக்கொண்டு தேவன் சொல்லாதவைகளை நமக்கு சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்களும் இவர்கள் ஒரு தேவ ஊழியர் தான் என்றோ அல்லது தேவ மனிதர் என்றோ நீங்கள் உயர்வாக நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். This is the tactics of the spirit of Python. இதுதான் வலுசர்ப்பத்தின் ஆவியினுடைய தந்திரம். I told you it is a spirit that wraps around you and kills you by cutting the blood flow. நான் உங்களுக்கு சொன்னேன், இது உங்களை இரையாக்கி சுற்றி வளைத்து இறுக்கி பிடித்து உங்களுடைய இரத்த ஓட்டத்தை தடை செய்து உங்களுடைய ஆவியை உயிரை பறிக்கிற ஒரு ஆவி என்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன். It wraps itself. அது உங்களை சுற்றி வளைக்கிறது. Some people came to church to worship God, to connect with God. They came to church to worship God until Python wrapped itself around them through church politics. சில பேர் சபைக்கு ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்த வருவதாக சொல்லிக் கொள்வார்கள். அவர்களை இந்த ஆவி சுற்றி வளைக்கும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய அரசியலிலே ஆலய அரசியலிலே ஈடுபட்டு கலகத்தை உண்டாக்குவார்கள். They cut the circulatory system that God has set in them to sustain their living. அவருடைய ஜீவனத்திற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய உயிர் துடிப்பாக இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை அவர்கள் நெருக்கி அதை துண்டித்து விடுவார்கள். Suddenly those who used to sit in the front row begins to sit in the middle and finally they are in the yard somewhere. அப்படிப்பட்டவர்கள் நல்ல முன்வரிசையில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போய் கடைசியாக வெளிவாசலிலே நின்று கொண்டிருப்பார்கள் அல்லது காணப்படாமல் போய் விடுவார்கள். You came for God in the church. நீங்கள் தேவனை தேடித்தான் அழைத்துக்கு வருகிறீர்கள். Those people whom you meet here are the ones you meet there and suddenly they are your friends. நீங்கள் அங்கே வந்து சிலரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்கள். அவர்கள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பரிச்சயமாகி உங்களுக்கு நண்பர்களாகி விடுகிறார்கள். And all they say is, have you seen that? Be careful of this. Did you notice that? Let me tell you. அவர்கள் உங்கள்கிட்ட நல்லவர்கள் போல பேசி பழகி அவர்கள் சொல்கிறதெல்லாம் இதை கவனிச்சியா, அப்படி நடக்குது பாத்தியா, இதெல்லாம் நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒரு ஜெப குறிப்பா தான் சொல்றேன் என்று எல்லாத வழிகளை எல்லாம் உங்களுடைய இருதயத்திலே பதிய வைப்பார்கள். That is the Python spirit in the church. அதுதான் சபைக்குள்ளே பதுங்கி மெதுவாக விஷத்தை செலுத்துகிற அந்த வலுசர்ப்பத்தின் ஆவியினுடைய வேலை. Some people lost their zeal. சில பேர் இதனாலே தங்களுடைய ஆவிக்குரிய வைராக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். They used to be active. அவர்கள் ஒரு காலத்திலே நல்ல துருதுருப்பாக வேகமாக முழு உற்சாகத்தோடு கர்த்தருக்காக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள். They used to give the kingdom of God. They used to serve. They used to worship, but they heard too much now. அவர்கள் தேவனுக்காக ஓடி ஆடி வேலை செய்தவர்கள், ஆண்டவரை ஆராதித்தவர்கள், தேவராஜ்யத்திற்காக பணியாற்றினவர்கள். ஆனால் இப்பொழுதோ நிறைய கேட்டதுனால இப்பொழுது அவர்கள் பதுங்கி பின்வாங்கி விடுகிறார்கள். The python caught and wrapped itself around them, destroyed their circulatory system. அந்த வலுசர்ப்பத்தின் ஆவி அவர்களை சுற்றி வளைத்து அவருடைய இரத்த ஓட்டத்தை உறையச் செய்து அவர்களுக்கு எங்கே இருந்து ஜீவன் கிடைக்குமோ அந்த ஜீவனிலிருந்து அவர்களை பிரித்து விடுகிறது. Now it stopped the blood flow. அது அவருடைய இரத்த ஓட்டமாக இருக்கிற ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்து விடுகிறது. Suddenly the leader who was a blessing starts looking at her differently. இதுவரைக்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தெரிந்த அந்த ஆவிக்குரிய தலைவர், போதகர் அல்லது ஊழியர் இப்பொழுது அவருடைய பார்வையிலே வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கிறார். Everyone else is blessed except you. மற்ற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபரை தவிர. Some messages out there are not based on the foundation of the scripture. சில செய்திகள் கூட வசன அஸ்திபாரங்களின் அடிப்படையில் இல்லாதது போல தோன்றும். It made you to bring confusion and make you wonder. அது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை, ஒரு ஆச்சரியத்தை, ஒரு புரியாத தன்மையை உண்டாக்கும். It seems as if they are pushing you towards God but are actually pulling you away from God. அப்படிப்பட்டவர்களுடைய செய்திகள் உங்களை தேவன் பக்கத்திலே நகர்த்துவது போல தோன்றலாம். ஆனால் உண்மையிலே அவர்கள் உங்களை தேவனை விட்டு வெகு தூரத்துக்கு பின்னுக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். It is so decorated from God that you think it is from God. நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இது தேவனிடத்திலிருந்து வருகிற செய்திதான் என்பதாக. Hearing it causes you to lose your breath. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்பது உங்களுடைய ஜீவ சுவாசத்தையே இழக்கச் செய்வது போன்றது. It makes you inactive. அது உங்களை செயல்பட விடாமல் செய்துவிடும். It takes the substance God has given you to make an impact.
இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய பொக்கிஷத்தை, அந்த உள்ளடக்கத்தை அது அழித்து போட்டுவிடும். Finally, you become a zero. கடைசியில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக ஒரு பெரிய பூஜ்யமாகி விடுவீர்கள். You have lost the substance because of the python. அந்த வலுசற்பத்தின் ஆவியினாலே தான் நீங்கள் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய பொக்கிஷத்தை இழக்கிறீர்கள். Now you became a breathing body because the message was a deception. அந்த வஞ்சிக்கப்படுகிற ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே இப்ப நீங்க உயிருள்ள ஒரு சடலம் போல காட்சியளிப்பீர்கள். It was meant to pull you out, to root you out. அது உங்களை வேறு அறுப்பதற்காக, உங்களை பிடுங்கி எடுப்பதற்காக பிசாசு செய்கிற தந்திரம். You believe it so much that you started to say that God does not heal, not understanding that it is the scheme of devil to steal your healing. நீங்கள் அதை திரும்ப திரும்ப கேட்டதினாலே இப்பொழுது உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி மாறிவிட்டது? தேவனெல்லாம் இந்த நாட்களை சுகமாக்குவது இல்லை என்பதாக நீங்கள் சத்தியத்துக்கு முரணான கருத்துக்களை நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். ஏனென்றால் அவன் உங்களுடைய சுகத்தை ஏற்கனவே திருடி விட்டான். I believe in the power of God. நான் தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். I believe Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I have seen the miracle power of God. தேவனுடைய அற்புத வல்லமையை நான் இன்றும் கண்கூடாக கண்டிருக்கிறேன். If God does not heal, thousands of us will not be like this. ஆண்டவர் நம்மை சுகமாக்காமல் மட்டும் இருந்திருப்பார், ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். We have experienced it. நாங்கள் அதை எங்களுடைய வாழ்வில் அனுபவித்திருக்கிறோம். When the python lies waiting, it seems good. அந்த வலுசற்பமானது தன்னுடைய பொய்களை கட்டமைக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு நல்லது போலத்தான் தோன்றுகிறது. The colors are good. அதனுடைய நிறம் நல்ல கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது. Skin will look good for your jacket, shoes and bag. அது உங்களுடைய உடைக்கு, உங்களுடைய நிறத்துக்கு எல்லாம் பொருத்தமான ஒரு நிறமாகத்தான் தோற்றமளிக்கிறது. It looks sleeping. அந்த சர்ப்பமானது பார்ப்பதற்கு அப்படியே உறங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. Many times you will pick up without knowing it is a serpent. You think that it is a piece of wood. நீங்கள் பல நேரங்களில் அந்த ஒரு சர்ப்பம் பதுங்கியிருப்பதையே அறியாமல் ஒரு விறகோடு விறகாக இருப்பது போல, ஒரு விறகை போல நினைத்து அந்த சர்ப்பத்தை நீங்கள் கையில் எடுத்து விடுகிறீர்கள். You may pass there and again without knowing that there lies a trap. அங்கே ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறியாமல் திரும்ப 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 நீங்கள் அதே வஞ்சக வலைக்குள் அகப்பட்டுக் கொள்கிறீர்கள். It is a spirit that puts man and interest before God. இதுதான் மனிதர்களை வசப்படுத்தி தேவனிடத்தில் வந்து பிரிக்கிறது. It operated with the spirit that gave much profit to its owner to help masters. அது தன்னுடைய எஜமான்களுக்கு அதிக ஆதாயத்தை வருவிக்கும்படி அவர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தது. In the scripture we have seen she had masters and all that the spirit did was to present profit to its masters. அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அந்த பெண்ணுக்கு ஒரு எஜமானன் இருந்தான். அந்த எஜமானுக்கு இந்த ஆவியின் மூலமாக அநேக வருமானங்கள் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆகவே இந்த ஆவி ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இயங்குகிற ஆவி என்பது விளங்குகிறது. It was all about gain. அதனுடைய ஒரே நோக்கம் லாபம் சம்பாதிப்பது. When the python spirit is operating, it is all about gain. இந்த சர்ப்பத்தின் ஆவி செயல்படும் பொழுது அந்த இடம், அதனுடைய நோக்கம் ஆதாயம் ஈட்டுவதாக மட்டும்தான் இருக்கிறது. It is all camouflage. It is all hiding. அது ஒளிந்து மறைந்து இருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. The reason why Paul rebuked was because what was coming out of the young girl was incorrect. அந்த ஆவியை பவுல் கடிந்து கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண்மணியிலிருந்து வந்த வார்த்தைகள், அதற்குள்ளிருந்து வருவது எதுவும் நேரடியானதல்ல, சரியானதல்ல. Because truth is not always the correct report. எப்பொழுதுமே சத்தியம் என்பது சரியானதாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. Truth is more than just a correct report. அது உண்மையை விட மேலானது. சத்தியம் என்பது ஒரு உண்மையான அறிக்கையை விட கூடுதலானது, மேலானது. The correct report may be revealing reality, but it is not the truth. உண்மையான அறிக்கை என்பது உள்ள நிலவரத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக இருக்கலாம், ஆனால் அது சத்தியமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. The truth may not be reality. உண்மை என்பது சத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
The reality says that you are sick, but the truth says that by his stripes you are healed. உண்மை சொல்லுகிறது நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இன்ன வியாதி இருக்கிறது என்கிறதாக அறிக்கை மூலமாக அது நிரூபிக்கிறது. ஆனால் சத்தியம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே சுகமானோம் என்பதாக சத்தியம் நமக்கு காட்டுகிறது. Speaking correct that these are the men of God, servants of the most high God, who have come to preach us salvation. அந்த பெண்மணி சொன்னதெல்லாம் சரிதான். இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வந்தவர்கள் என்று அவள் சொன்னால், சத்தமிட்டால் அதெல்லாம் சரிதான். But her scheme was, if I am the one validating them, they will be just like me. ஆனால் அவளுடைய தந்திரமான திட்டம் என்னவென்றால், இவர்களை நான் அடையாளம் கண்டுவிட்டால் அவர்களும் என்னை போல ஒருவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக அவள் நினைத்தாள். In the city, everyone knew that her ministry and operation was through divination and fortune telling. அந்த பட்டணத்திலே இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த பெண்மணி குறி சொல்கிற ஆவினால் ஏவப்பட்டிருக்கிறாள், அவள் அதனாலேதான் வருமானத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பது எல்லாருக்கும் தெரியும். So if the devil will upload for you, you are with the devil and possibly you are the devil. நீங்கள் அப்படிப்பட்ட ஆவிக்கு இடம் கொடுப்பீர்களானால், அதற்கு நீங்கள் இணங்கி போவீர்களானால் நீங்கள் அவனோடு ஒத்து போகிறீர்கள். சொல்ல போனால் நீங்களே அந்த ஆவியாகவும் மாறிவிடுகிறீர்கள். If the devil stands and arise against you, if you upset the devil every time, if he goes crazy against you, it might be that you are against the devil. நீங்கள் இப்படிப்பட்ட ஆவி எழும்பும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதற்கு எதிர்த்து நிற்பீர்களானால் அந்த ஆவி செய்வதறியாது திகைத்து விடும். Some of us are not with the devil. நம்மில் அநேகர் பிசாசுகளோடு ஒத்து போவதில்லை. We whip the devil and he reacts, and when he reacts he tries to paint in every way, but we are still preaching and still here in the name of Jesus. நாம் அவனை எதிர்த்து நிற்கிறோம், அவனுக்கு பதிலடி கொடுக்கிறோம். அப்படி தாக்கப்படும் பொழுது அவன் தன்னாலான எல்லா வகைகளிலும் நமக்கு பதிலடி கொடுக்க முயற்சி செய்கிறான், நம்முடைய வாழ்வை பாதிக்க முயற்சி செய்கிறான். ஆனாலும் நாம் உறுதியாக நின்று அவனுக்கு எதிர்த்து நின்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். The woman understood that I can paint these people and lower their standard to mine, and I need to do is to validate them. அந்த பெண்மணி நினைத்தால், நான் இவர்களை என் வசப்படுத்துவதன் மூலமாக நான் அவர்களை விட மேம்பட்டவள், இவர்களை எனக்கு கீழாக நான் காட்டிவிட முடியும் என்பதாக ஒரு படத்தை உருவாக்க அவர் முயற்சி செய்தார். She wanted to go behind them and say that they are the men of God. People will conclude clearly and directly that we are the same. அவள் அந்த ஊழியக்காரர்கள் பின்பாக சென்று, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுவார்கள் என்று தன்னோடு அடையாளப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாங்கள் ஒரே விதமானவர்கள் தான், ஒரே விதமான ஆவியினால நடத்தப்படுகிறோம் என்பதாக அவள் ஒரு படத்தை உருவாக்க முயற்சி செய்தார். Literally, devil was applauding for them. உண்மையிலேயே பிசாசுதான் அவளை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். I don't expect the devil to applaud for you. நானும் உங்களையும் பிசாசு அப்படி தாங்குவதை நான் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை. Jesus said, cursed you are if every man speak well of you. உங்களை குறித்து எல்லாரும் நல்ல விதமாகவே சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. It says in Luke 6:24. லூக்கா 6:24 வசனம் அப்படி சொல்கிறது. Okay, it says there. அங்கே வசனம் சொல்றது, உங்களை குறித்து நன்மையானவர்களே சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் அது சபிக்கப்பட்டிருப்பதாக. Hallelujah. Hallelujah. Cursed you are if the devil comes and says you are genuine. பிசாசு வந்து நீங்கள் நேர்மையானவர்கள், நீங்கள் உத்தமர்கள் என்று சொன்னால், if the devil says you are the best, cry. பிசாசு உங்களை பார்த்து நீங்க தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே நீங்க அதற்கு சந்தோஷப்படக்கூடாது, கண்ணீர் விட வேண்டும். If the world aligns with you, cry. உலகம் உங்களோடு ஒத்திருக்கிறதாக தோன்றமளித்தால் கதறுங்கள். They are cursing you everywhere. அவர்கள் உங்களை எவ்விடத்திலும் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். They are laying traps. அவர்கள் உங்களுக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். They want you down today. உங்களை கீழே தள்ள விரும்புகிறார்கள். இன்றைக்கு they are pulling you down. அவர்கள் உங்களை கீழே இழுக்கிறார்கள், பின்னுக்கு இழுக்கிறார்கள். Their wish is to see you down. அவர்கள் நீங்கள் தாழ்ந்து கிடப்பதை விரும்புகிறார்கள். They will be vindicated to hear that trouble has knocked your door.
அபாயம் உங்களுடைய வாசற்படியை தட்டுகிறதை அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள், அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள். That is not because God is absent. கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டதினாலேயோ அவர் இல்லை என்பதனாலேயோ அல்ல. It is simply because you are on the right path and you are upsetting some devils. That is why all the problems in your life. அதற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய சரியான திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், பிசாசுடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் அவன் உங்களை எப்படியாவது வஞ்சித்து வீழ்த்த பார்க்கிறான். If you face this kind of problems, it is true that you are in the right path, you are in the center of the will of God, fighting against the demons. நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் மெய்யாகவே சந்தோஷப்படுங்கள். நீங்கள் சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறீர்கள், தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள், பிசாசுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தைரியம் கொள்ளுங்கள். The python is a spirit that hide behind motives and evil agendas. மறைமுகமான அபாயகரமான நிகழ்ச்சி நிரல்களுக்கும் திட்டங்களுக்கும் பின்னால் பதுங்கி இருந்து வஞ்சகமாய் செயல்படுகிற ஆவிதான் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. All that the python wants is what will profit itself. அந்த வலு சர்ப்பத்துக்கு தேவையெல்லாம் அவனுக்கு ஆதாயம் எப்படி அதிலும் உண்டாக வேண்டும். Some people pray with you not because they care about your spiritual being. சில பேர் உங்களோடு இணைந்து ஜெபிப்பார்கள், அவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்களுடைய நலனுக்காக உங்களோடு இணைந்து இருக்கிறவர்கள் அல்ல. But want your trust so that they rip you off. அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்து எப்படியாவது உங்களை ஒன்றுமில்லாமல் உரிந்து வெறுமையாக்கி விடுவதற்கு முயற்சி செய்கிறவர்கள். Some people try to make you think that they care. சில பேர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் போல நடிப்பார்கள். When you comes to the church, they are there. நீங்கள் சபைக்கு வரும்போது அவர்கள் முன்பாகவே வந்து உங்களுக்காக காத்திருப்பார்கள். You may think at last I found someone genuine. நீங்கள் கடைசியா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய துணை கிடைத்து விட்டது என்பதாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். No, it's a python. இல்லை, அவர்கள் வஞ்சிக்கிற ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவினால் இயக்கப்படுகிறவர்கள். Every python spirit be loosed from the lives of the children of God. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவி இப்பொழுதே தன்னுடைய பிடியை விலக்குவதாக. Every hidden agendas be revealed in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் எல்லா மறைமுகமான சதி ஆலோசனைகள் திட்டங்கள் வெளிப்படுத்தப்படுவதாக. Let the fire come for the children of God to deliver them from the spirit of python. பரலோக அக்கினி இறங்கி இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து விடுவிக்கும்படி இப்பொழுதே இறங்கி வெளிப்படுவதாக. Let the families be liberated right now in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் குடும்பங்கள் இப்பொழுதே விடுவிக்கப்படுவதாக. Amen. ஆமென். It is the spirit of devil himself that infiltrates that believer's life and infiltrates the church. இந்த ஆவிதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே திருச்சபைக்குள்ளே ஊடுருவி அவருடைய வாழ்க்கையை பால்படுத்தி கொண்டிருக்கிறது. When I say infiltrates, this spirit finds its way uninvited. ஊடுருவுதல் என்று நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதற்கு இடமில்லாத இடத்தில் அது தனக்கென்று ஒரு வழியை உருவாக்கி கொண்டு உள்ளே அத்துமீறி நுழைவதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். Before you knew it, you are in partnership with it. நீங்கள் அதை அறிவதற்கு முன்பு அதனோடு ஒத்து போனீர்கள், அதனோடு உடன்பட்டிருந்தீர்கள். That is why everyone must have a circle around you that not everyone is able to access. ஆகவேதான் உங்கள் எல்லாருக்குமே உங்களை சுற்றி ஒரு எல்லைக்கோடு இருந்திருக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் எளிதில் நுழைந்து விட முடியாதபடி. You must have a password. உங்களுக்கு ஒரு கடவுச்சொல் இருக்க வேண்டும், ஒரு பாஸ்வேர்டு, ஒரு வரையறை இருக்க வேண்டும். Unless I have given you the password, you remain outside. நான் உங்களுக்கு அந்த அனுமதி சொல்லை கொடுக்காத வரை நீங்கள் வெளியே தான் நின்று கொண்டிருக்க வேண்டும். You may marry her thinking she is beautiful, not knowing that beyond the look there is a python spirit. நீங்கள் ஒருவேளை வெளியே அழகை வைத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னணியில இயக்குகிற ஆவி இன்னது என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். பின்னால் ஒரு சர்ப்பத்தின் ஆவி இயங்கிக் கொண்டிருக்கலாம். A spirit that is working in itself. அது தனக்குள்ளேயே கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி. Some people ask how. சில பேர் கேட்கிறாங்க, எப்படி எனக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதுன்னு.
How come she is my girl? எப்படி அவள் என்னுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு இப்படி நடந்து கொள்கிறாள்? What happened to me when I said yes to him? நான் அவனுக்கு ஆம் சரி என்று ஒத்துக்கொள்ளும் போது எனக்கு என்ன சம்பவித்தது என்று எனக்கு தெரியலையே என்று சிலர் சஞ்சலப்படுகிறார்கள். You do not know how you met and started meeting. நீங்கள் எப்படி அதை ஆரம்பித்து உங்களுடைய சந்திப்பு உங்களுடைய உறவு அடுத்து 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 தொடர்ந்தது என்று உங்களுக்கே தெரியவில்லை. It caught you in surprise as it was an ambush. அது ஒரு பதிவிடை என்பது உங்களுக்கு பின்னால் தான் ஒரு அதிர்ச்சிகரமான வெளிப்பாடாக இருந்தது. Hallelujah. Hallelujah. Python spirit can gossip you out of God. தேவனுக்கு வெளியே உங்களை குறித்து வதந்திகளை பரப்பும் இந்த வலுசற்பத்தின் ஆவி. You know everything about everybody. உங்களுக்கு எல்லாரை பற்றியும் எல்லாமும் தெரிந்திருக்கும். There is something happening in the leadership of the church, only God knows. அந்த சபையினுடைய தலைமைத்துவத்திலே சில பிரச்சனைகள் இருக்குமானால் அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரிந்ததாக இருக்கும். You speak that way. நீங்க அப்படித்தான் பேசுவீங்க, அந்த மாதிரி பேச்சு ஆரம்பிப்பீங்க. If only God knows, then let God deal it. கர்த்தருக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க அதுல தலையிடணும், அதை கர்த்தரே பார்த்துக் கொள்வாரே. Be careful whom you give your ear to. நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள், யாருடைய பேச்சை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். Whatever people say in the corridors, they cannot say out there. அவர்கள் எதையெல்லாம் வெளியே நின்று பேசுகிறாரோ அதை வெளியரங்கமாக சொல்ல முடியாது. It is not God, lies. அது தேவனிடமிருந்து வருவதல்ல, பொய்கள். Because people stipulate when they do not know what is happening there. ஜனங்கள் என்ன நடக்கிறது என்று உண்மையாய் அறியாத பொழுது அவர்கள் சில விஷயங்களை யூகிக்கிறார்கள். You are a victim of tsunami of gossips. நீங்கள் அப்படிப்பட்ட வதந்திகளின் சுனாமியிலே சிக்கி தவிக்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். Instead of growing in the knowledge of God, you are growing in the knowledge of others, that brothers, that sisters. நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்வதற்கு பதிலாக மற்றவர்களை குறித்து, அந்த சகோதரன் இந்த சகோதரி அவங்களை குறித்து அவங்களுடைய ரகசியங்களை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து விடுகிறீர்கள். You don't know who is John in the Bible, Habakkuk in the Bible, but you know about everyone else. உங்களுக்கு வேதத்துல யோவான் யாரு, ஆபகுக் யாரு என்கிற பெயரெல்லாம் தெரியாது, ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா யோவானையும் ஆபகுக்கையும் நீங்க நன்றாக அறிந்திருப்பீர்கள். Now you heard about this Python spirit. இப்பொழுது நீங்கள் இந்த வலுசற்பத்தின் ஆவியை குறித்து கேட்டீர்கள். I want to show you 4 important ways easily to know the spirit of Python and defeating that spirit. 4 முக்கியமான வழிகளை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இந்த வலுசற்பத்தின் ஆவி எப்படி செயல்படுகிறது என்றும் அதை எப்படி வீழ்த்துவது என்றும் சில யுக்திகளை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, the spirit of Python does not operate in the name of Jesus. அந்த வலுசற்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் செயல்படாது. This spirit can operate in the name of religion but never in the name of Jesus Christ. இந்த ஆவி மதவாத அடிப்படையில் செயல்படும், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை இது பயன்படுத்தாது. The spirit of divination gives signal of the future. அந்த குறி சொல்லுகிற ஆவி எதிர்காலத்தை குறித்த அடையாளங்களை, சமிக்ஞைகளை காட்டும். Don't run after that. அந்த ஆவிக்கு பின்னாடி எல்லாம் அதனுடைய ஈர்ப்புகளின் பின்னால ஓடாதீங்க. That spirit will be able to predict here and there. அது அங்கும் இங்குமாக சில விஷயங்களை முன்கூட்டியே அனுமானித்து யூகித்து சொல்ல முடியும். It does not mean that that operation is based in the authority of Jesus, which is sealed in your life through you standing in his name. அது தேவனுடைய ஆவியினால இயேசுவின் நாமத்தினால் உள்ள அதிகாரத்திலிருந்து வருவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது உங்களுக்குள்ள இருக்கிற தேவ நாமத்திற்கும் அதிகாரத்துக்கும் நிகரானது அல்ல. When you go and see all the people who have a cross and a Bible, whatever they tell you is their opinion, their translation. வேதத்திற்கு புறம்பாக யாரெல்லாம் என்ன பேசுகிறார்களோ அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய தனிப்பட்ட வியாக்கியானம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. They may say God, 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 but not centralize on the name Jesus. அவர்கள் தேவன் 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 என்று அடிக்கடி சொல்லுவார்கள், ஆனால் இயேசு என்கிற நாமத்தின் மையத்துக்குள்ளே அவர்கள் இருக்க மாட்டார்கள்.
So it says the spirit of Python does not operate in the name of Jesus. ஆகவே இந்த வலுசற்பத்தின் ஆவி இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கவோ பயன்படுத்தவோ முடியாது, அதில் செயல்படுவதில்லை. Second, the spirit of Python does not glorify Jesus as Lord. இரண்டாவதாக இந்த வலுசற்பத்தின் ஆவி இயேசுவை தேவன் என்று மகிமைப்படுத்தாது. If I prophesy, no matter the styles, strategy behind, people understand that Jesus Christ is the same yesterday, today and forever, and we glorify Jesus Christ as the Lord. நாம் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது மக்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் அன்றைக்கும் போலவே இன்றைக்கும் செயல்படுகிறார் என்பதாக அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று தவிர வேறு எதையும் அதிலே பார்க்க கூடாது. Many believes Jesus Christ. அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். People called are warmed up to follow Jesus Christ. ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். To glorify Jesus is to give him glory, honor and reverence. இயேசுவை மகிமைப்படுத்துதல் என்றால் அவருக்குரிய கனத்தை, துதியை, மகிமையை செலுத்துவது, அவரை உயர்த்துவது. So the spirit of Python does not glorify Jesus as the Lord. ஆகவே இந்த வலுசற்பத்தின் ஆவி ஒரு நாளும் இயேசுவை தேவன் என்று மகிமைப்படுத்தாது. Third, the spirit of Python operates in isolation. மூன்றாவது, இந்த வலுசற்பத்தின் ஆவி தனிமையாக செயல்படக்கூடியது, அது ஐக்கியத்தை விரும்பாது. Mind the freelancers. There is no independent ministry in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே தனித்துவமான ஊழியம் என்ற ஒன்று இல்லவே இல்லை, சுயேச்சை ஊழியம் கிடையாது. Mind the freelancers. அப்படி சுயேட்சையாக செயல்படுவதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். Mind the prophets of the corridors. அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்து ஊர் முழுக்க தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டு திரிகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள். Mind those who have no roots. வேர் இல்லாம, வசனம் வேர் ஊன்றாமல் சும்மா அலசடி விடுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Be careful, they operate in isolation. அவர்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் ஒதுங்கி ஒட்டாமல் ஐக்கியம் இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். There is no Joshua without a Moses. மோசே இல்லாமல் ஒரு யோசுவா இல்லை. There is no Elisha without an Elijah. ஒரு எலியா இல்லாமல் எலிசா இல்லை. There is no Timothy without a Paul. பவுல் இல்லாமல் ஒரு தீமோத்தேயு இல்லை. Be careful, they operate in isolation. நல்லா உற்று கவனித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஆவியுடையவர்கள் யாரோடும் ஒட்டாமல் ஐக்கியம் இல்லாமல் விலகி இருப்பார்கள். Mind those who have no roots. இப்படிப்பட்ட வேறில்லாமல் ஊழியம் செய்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். The spirit of Python does not be in places where there is fire in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கே அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறதோ அந்த இடத்துல இந்த வலுசற்பத்தின் ஆவி இருக்கவே இருக்காது. The Python spirit will not survive. அங்கே அந்த ஆவினாலே தாக்கு பிடிக்க முடியாது. But it meets you one on one in a studio at your home, but does not meet you in the gathering of saints. அது உங்களை நேருக்கு நேராக உங்கள் வீட்டிலே தனிமையாக இருக்கும்போதோ ஒரு ஸ்டுடியோவிலோ எங்கேயோ உங்களை சந்திக்கும். ஆனால் பரிசுத்தவான்கள் கூடி அக்கினியாய் ஆராதிக்கிற சபை ஐக்கியம் இருக்கிற இடத்தில் அந்த ஆவினால் தாக்கு பிடிக்க முடியாது. Because Bible says when two or more gather in my name, I am there. ஏனென்றால் வேதம் சொல்கிறது 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம் அங்கே நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். Spirit of Python does not mingle with the assembly or association of the believers. ஆகவே விசுவாசிகளுடைய கூட்டாண்மையில, விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில சபை கூடி வருதல்ல இந்த ஆவி இருப்பதில்லை. It is a spirit that operates in isolation. இந்த ஆவி எப்பொழுதுமே தனியே வஞ்சித்து இழுத்து கொண்டு போகிற ஆவி. When you are caught in homes, when you have to meet in corners, street corners, corridors. நீங்கள் எங்காவது தனிமையில வீடுகளில் சந்திக்கும் பொழுது அல்லது தெருமுனையில நின்று பேசும் பொழுது அப்படிப்பட்ட ஐக்கியமற்ற சந்திப்புகளை தான் இந்த ஆவி வசமாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறது. When the prophetic operates, when nobody is there. தீர்க்கதரிசன ஆவி செயல்படும் பொழுது அங்கே யாரும் இருப்பதில்லை. Sometimes we have to switch off the light for the Lord to speak. சில நேரங்களிலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு சூழலை மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்கிறது. விளக்குகளை அணைத்து விட்டு அமைதியாய் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. Those who are not connected to the body of our Lord Jesus Christ are in all good people. தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்காத யாரும் நாம் நல்லவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. You should not trust them. அவர்களை நீங்கள் நம்ப முடியாது.
Those who operate outside the body, no matter what they tell you, no matter how they look, அவர்கள் தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு வெளியே இருந்து செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி தோற்றமளித்தாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. If you are in a relation with a boyfriend or a girlfriend who want to remain underground, I am counting fire. நீங்க உங்களுடைய ஆண் சிநேகிதனோட பெண் சிநேகிதனோடோ ரகசியமாய் மறைமுகமாய் உறவுகளை வளர்த்துக் கொண்டிருப்பீர்களானால் நான் இப்பொழுது அந்த அக்கினியை கட்டவிழ்க்கிறேன். How do you understand the spirit of divination or the spirit of python? எப்படி நீங்கள் இந்த குறி சொல்லுகிற ஆவி அல்லது வலுசர்ப்பத்தின் ஆவியை இனங்கண்டு கொள்வது? It operates in isolation. அது தனிமையிலே கிரியை செய்யும். This person comes to see you in the office, this person comes to see you in the house, in the restaurant, to see you when nobody else is there for a one-on-one. யாரும் இல்லாத இடத்திலே ஒரு வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்டிலோ தனியே நேருக்கு நேராய் ஒருவரோடு ஒருவர் என்கிற யாரும் பார்க்காத ரகசிய சந்திப்புகள் ஆபத்தானவைகள். இப்படி தனிமையிலே தான் இந்த ஆவி உங்களை சந்திக்க வரும். Hallelujah. Hallelujah. So the spirit of python operates in isolation. ஆகவே இந்த வலுசர்ப்பத்தின் ஆவி தனிமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செயல்படுகிற ஆவி. The last and fourth. நான்காவதாகவும் கடைசியாகவும் The end goal of the spirit of python is profit. வலுசர்ப்பத்தினுடைய இறுதி நோக்கம் அல்லது இலக்கு ஆதாயம் சம்பாதித்தல். The python spirit smiles with you, checking your pocket. அந்த ஆவி உங்களுடைய பாக்கெட்ல என்ன இருக்கிறது என்கிறதை குறி வைக்கிறது. அதுலதான் கவனமா இருக்குது. Smiling, giving you the frown of change face, but the eyes on the wallet. உங்கள்ட்ட ஒரு நல்ல சிரித்த முகத்தை காட்டிக் கொண்டிருக்கும், ஆனால் அதனுடைய கண்ணெல்லாம் உங்களுடைய பணப்பையின் மேலேயே இருக்கும். When you begin to do things because you want people to applaud for you, mind it. மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ நீங்கள் காரியங்களை இப்படி மறந்து செய்வீர்களானால் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்கள். When somebody goes out there to get likes on social media, when I say this, they like it. Python spirit, mind it. நீங்க சமூக வலைத்தளங்கள்ல போய் மற்றவங்களுடைய லைக்க பெறுவதற்காக ஏதாவது செய்து கொண்டிருக்கிட்டு அப்படி ஆதாயப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா அப்படி உங்களுக்கு வர்ற லைக்குகள் பெரும்பாலும் ஒரு ஒரு சர்ப்பத்தின் ஆவினால் பீடிக்கப்பட்டதாக இருக்கலாம். When you are able to compromise everything as long as you are able to get something out of it, mind it. நீங்கள் எப்படியாக சமரசம் செய்து கொண்டு ஏதாவது ஒன்றை பெற்றுவிடலாம் என்று நீங்கள் ஒத்துப்போக தயாராகி விடுவீர்களானால் எச்சரிக்கை. The spirit of python's end goal is profit. ஆகவே இந்த வலுசர்ப்பத்தின் ஆவினுடைய இறுதி இலக்கு ஆதாயம் சம்பாதித்தல். To be a populist does not mean that you are popular. நீங்கள் ஒரு பிரபலமானவராக மாற வேண்டும் என்பது உங்களுடைய அடையாளம் அல்ல. Populism has taken the world today. இன்றைக்கு இந்த பிரபலமாக வேண்டும் என்கிற அந்த வேட்கை, அந்த ஆசை இருக்குதே, அது உலகத்தை வேகமாக தன் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. We are champions of democracy simply because we want to be populist. நாம் ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண்களாக இருக்கிறோம். நாம் பிரபலமாகுவதை வெகுவாக விரும்புகிறோம் இந்த ஜனரஞ்சக உலகத்துல. The world will applaud it. உலகம் அதை அங்கீகரிக்கும், ஏற்றுக்கொள்ளும். They love it. அவர்கள் அதை விரும்புவார்கள். And it is called populism. அதுதான் புகழ் வெளிச்சம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Have you seen the opposition parties talking about the economy when they can't do anything for it? நீங்க கவனித்து பாருங்க, எதிர்க்கட்சிகள் பொருளாதார சீர்குலைவை பற்றி பாதிக்கப்பட்டிருக்கிறது குறித்தெல்லாம் நிறைய பேசுகிறார்கள், ஆனால் அவர்களால ஒன்றும் செய்ய முடிவதில்லை. பாருங்க. Hallelujah. Hallelujah. As soon as you hear things were free, you vote. That is why many parties in the continent say, please vote for me and the things will be given to you for free. ஆகவேதான் உலகத்துல எங்கும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், பல அரசியல் கட்சிகள் இப்படி சொல்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க எல்லாமே உங்களுக்கு இலவசமா தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். As soon as you hear things were free, you vote for them.
நீங்க அந்த இலவசம்ங்கிறத கேட்ட உடனே மயங்கி அவங்களுக்கு ஓட்டு போட்டு விடுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. It is not possible to give fish free for 20 million people in a nation. இயற்கையாகவே ஒரு 20 லட்சம் பேருக்கு மீனை இலவசமா கொடுப்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. But Jesus multiplied bread and fish and the whole Israel did not eat. Only those who were present ate. ஆனால் இயேசு அதை பெருக செய்தார். முழு இஸ்ரவேலரும் அதை உட்கொள்ளவில்லை. யாரெல்லாம் பசியா இருந்தார்களோ அவர்கள் உட்கொண்டார்கள். The end goal of the spirit of Python is what I can get. How many people will upload me? பைதான் அந்த ஆவியினுடைய இறுதி இலக்கு என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன செய்ய முடியும், எவ்வளவு பேர் என்ன பாராட்டுவார்கள் என்கிறது தான் அதனுடைய நோக்கம். So in the conclusion, I want to tell you the spirit of Python is not a spirit to be messed with. ஆகவே இறுதியாக நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன், இந்த வலுசற்பத்தின் ஆவி நாம் விளையாடக்கூடிய அல்லது நாம் ஒத்துப்போகக்கூடிய ஒரு ஆவி இல்ல. It is a spirit of fortune telling. அது ஒரு குறி சொல்லுகிற ஆவி. It is a spirit of occult. அது ஒரு மந்திரவாதத்தின் ஆவி. It is a dangerous spirit that is moving men and women away from God, and we destroy the spirit today in the mighty name of Jesus. இது தேவ பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு ஆவி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆவியை நாங்கள் அழித்து போடுகிறோம். For example, the eagle does not fight the snake on the ground. உதாரணத்திற்கு கழுகு பாம்பு தன்னுடைய எதிரியாகி பாம்பை பூமியில வைத்து அதோடு போராடுவதில்லை. It picks it up into the sky and change the battleground, and then it releases the snake into the sky. பிறகு இது உயர வானத்துக்கு மேலே எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை மாற்றுகிறது, யுத்த களத்தை மாற்றி விடுகிறது. அங்கே கொண்டு போய் தான் தன்னுடைய எதிரியை அது போராட அனுமதிக்கிறது. Because the snake has no stamina, no power and balance in the air. ஏனென்றால் இந்த பாம்புக்கு ஆவி மண்டலத்துல ஆகாயத்துல ஒரு பலனோ சக்தியோ இருப்பதில்லை. It is useless, weak and vulnerable there in the air. அங்கே அந்த ஆவி மண்டலத்துல ஆகாயத்துல அது தாக்குதலுக்கு இலக்காகும்படி பலவீனப்பட்டு விடுகிறது. But on the ground it is powerful, wise and deadly. ஆனால் பூமியிலே அது மிகுந்த ஞானம் உள்ளதாக, ஒரு வலுமிக்கதாக, விஷத்தன்மை வாய்ந்ததாக, வீரியம் உள்ளதாக இருக்கிறது. My precious brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, take your fight into spiritual realm by praying, and when you are in the spiritual realm, God takes over your battles. நீங்கள் உங்களுடைய யுத்தங்களை அதனுடைய யுத்த களத்தை மாற்றுங்கள், ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் ஆவி மண்டலத்திலே ஆவியில நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறார். Don't fight the enemy in his comfortable zone. பிசாசை, உங்கள் எதிராளியானவனை அவனுடைய வசதி பிரதேசத்தில் அவன் வலுவாய் இருக்கிற இடத்தில் வைத்து அவனோடு யுத்தம் செய்யாதீர்கள். Change the battleground like the eagle and let God take charge through your earnest prayers. அந்த கழுகை போல உங்களுடைய யுத்த களத்தை மாற்றுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பிரயாசமுள்ள ஜெபங்களுக்கு, கருத்துள்ள ஜெபங்களுக்கு பதில் தந்து உங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை அவர் கையில் எடுத்து நடத்துவாராக. As you are sitting and listening, we want you to lift your hands and say, I destroy the spirit of Python from my life. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் இருக்கிற இடங்களில கைகளை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய தாக்கத்தை இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன் என்று சொல்லுங்கள். We as the ministers of God together take authority against every spirit of Python that may be operating in your family, in your personal life, in your business, in your relationships. உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய உறவுகள்ல, உங்களுடைய தொழில்ல, வியாபாரத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய கிரியைகளை ஊழியர்களாகி நாங்கள் ஒருமனப்பட்டு அதிகாரத்தை எடுத்து இப்பொழுதே அழித்து நிர்மூலமாக்குகிறோம்.
In the mighty name of Jesus Christ of Nazareth, that spirit that is stopping your miracle, that spirit that come around your miracle, relationship and family and surround it full and whole, we destroy it in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்கள் அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிற, உங்களுடைய அற்புதங்களை, உங்களுடைய உயர்வை குறிவைத்திருக்கிற, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்துக் கொண்டிருக்கிற அந்த எதிர் வல்லமை, அந்த சர்ப்பத்தின் ஆவிக்கு எதிராக இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். We together destroy the spirit that has been destroying your peace and dreams in the mighty name of Jesus. உங்கள் சமாதானத்தை கெடுத்து உங்கள் தரிசனத்தை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிக்கு விரோதமாக நாங்கள் இருவரும் இப்பொழுது ஒருமனப்பட்டு எதிர்த்து வருகிறோம். We speak freedom today in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இப்பொழுதே விடுதலையை கூறுகிறோம். We take authority in the name of Jesus against every evil spirit laying an ambush against you. உங்களுக்கு விரோதமாய் பதிவிடை வைத்து பதுங்கி காத்துக் கொண்டிருக்கிற, எப்பொழுது விழுங்கலாமோ என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். Spirit of Python, the blood of Jesus is against you. ஓ பொல்லாத வலு சர்ப்பமே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. You will not wrap around my family, business, future or relationship, anything. Lose your hold. என்னுடைய குடும்பத்தையோ, வியாபாரத்தையோ, தொழிலையோ, உறவுகளையோ, ஊழியத்தையோ வலு சர்ப்பமே நீ சுற்றி வளைக்க முடியாது. உன்னுடைய கையை எடு இயேசுவின் நாமத்தில். In the mighty name of Jesus Christ of Nazareth, we pray together. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். Today in the name of Jesus, we as the ministers of God, we call on the fire of God to consume you now in the name of Jesus. இப்பொழுது ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் ஒருமனப்படுகிறோம். பரலோக அக்கினி இறங்கி வலு சர்ப்பமே உன்னை பட்சித்து போடுவதாக. We refuse to fall prey to any trap of the devil through gossip, deception. We are connected to the altar of God and no spirit of Python will have its hold on us. எந்த வதந்தியின் மூலமாக, புறங்கூறுதலின் மூலமாக, எந்த வகையிலும் பிசாசினுடைய கண்ணிகளுக்கு நாங்கள் இலக்காவது இல்லை. நாங்கள் தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசே, வலு சர்ப்பமே, உனக்கு எங்க வாழ்க்கையில எந்த பிடிமானமும் இல்லை. உன்னுடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Plead the blood of Jesus in our life. எங்க வாழ்க்கையின் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். We decree and declare no evil spirit, no Python spirit will take hold of us. எந்த பொல்லாத அசுத்த ஆவியும், எந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியும் எங்க வாழ்க்கையில தன்னுடைய பிடியை வைக்க முடியாது என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். Mouth and pray, pray, pray. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. May your family and finances are free from the ambush of Python spirit right now. இப்பொழுதே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம் எல்லா பகுதிகளிலும் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய கரம் விளக்கப்படுவதாக. Your relationship, your health, your business will not fall prey to the Python spirit. உங்களுடைய உறவுகள், உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஊழியம், உங்க வாழ்க்கையினுடைய எந்த பகுதியும் இந்த வலு சர்ப்பத்துக்கு இனி இரையாக முடியாது இயேசுவின் நாமத்தில். We declare and decree the Python spirit that has swallowed your money, resources and opportunities will vomit it today in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய வாய்ப்புகளை, உங்களுடைய உயர்வுகளை விழுங்கி போட்ட வலு சர்ப்பமே அதை திரும்ப கக்கிவிடு என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். We came to know that the fire of God is best released when the Holy Spirit has prominence. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய பரிசுத்த அக்கினி வல்லமையாய் கட்டவிழ்க்கப்படுகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அக்கினி மேலோங்கி இருக்கிறதற்காக நன்றி. We call for the fire, we pray for the fire, let the fire of Holy Spirit fall upon the people, and every chains of the Python spirit be destroyed right now in the name of Jesus.
நாங்கள் பரிசுத்த அக்கினியை கேட்கிறோம். பரலோக அக்கினி, ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் விழுவதாக. எல்லா கட்டுகள், எல்லா சங்கிலிகள், எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா வலுசர்ப்பத்தின் சங்கிலிகள் இப்பொழுதே அந்த அக்கினினாலே சுட்டெரிக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா கட்டுகள் முறிந்து போவதாக, சங்கிலிகள் தெரிப்புண்டு போவதாக, ஜனங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது சுகமடையட்டும். Power of witchcraft and sorcery be nullified by the blood of Jesus. எல்லா மந்திரவாத பில்லி சூனிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே மாற்றப்படுவதாக. Let the people be healed, delivered and restored in the mighty name of Jesus. ஜனங்கள் இப்பொழுதே சுகமடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக, திரும்ப கட்டப்படுவார்களாக. We exalt the name of Jesus, that is the name of the world names. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை உயர்த்த ஆரம்பியுங்கள். In the name of Jesus, every knee shall bow in heaven, on earth and under the earth. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழேயும் எல்லா நாவுகளும் முடங்கட்டும், எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், நாவுகள் அறிக்கையிடட்டும் இயேசுவே ஆண்டவர் என்று. Let the name of Jesus be glorified. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. Bless the families, bless the brothers and sisters. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. There be a testimony to glorify the name of Jesus. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சாட்சிகள் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். We pray in the name of Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.